யூடியூப்பில் ஒரு அகோரி ஒரு வீடியோ போட்டாருங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்குங்க. அவர் பேச்சு பயங்கரமான பேச்சு. எதை எடுத்தாலும் ஆக்குவேன், அழைப்பேன், எல்லாம் என்னால் முடியும், நான் சிவன் என்று சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாருங்க. அவரை போய் எல்லோரும் பேட்டி எடுத்தாங்க. அதில் ஒரு யூடியூபர் போய் பேட்டி எடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு சமீப காலத்தில் பார்த்தா நானும் அகோரின்னு சொல்லிவிட்டு அந்த யூடியூபர் கிளம்பிட்டாருங்க. யாருன்னு தெரியலங்க அந்த யூடியூபர் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் தாங்க. அகோரிகளை பற்றி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்திருந்தார் நம்ம முன்னாடி. அந்த விஷயத்தை தாங்க நான் திருப்பி இப்போ சொல்ல போகிறேன். அகோரிங்கிறவங்க பணத்துக்கு ஆசைப்படாதவங்க. ஒரு வாட்டி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இமயமலைக்கு பயணம் செய்திருந்தபோது அங்கே இருக்கிற நதிக்கரையில் குளிக்கும்போது அவருடைய அணிந்து இருந்த ருத்ராட்சரம் காணாமல் போயிட்டு, இல்லைன்னா தவறி ஆற்றுல விழுந்துட்டு அவர் அங்கேருந்து குளிச்சுட்டு ஏந்திச்சு வரும்போது பார்த்துருக்காரு அவர் ருத்ராட்சரம் காணும். சரி, அதே ஞாபகத்தில் வரும்போது வர வழியில் ஒரு அகோரியை பார்த்துருக்காரு. சரி, அகோரி நவராமல் இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தார் இவரே சூப்பர் ஸ்டார் அவர் காலில் விழுந்துட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு பணத்தை கொடுத்துருக்காரு. அந்த அகோரி வாங்கிட்டு, எனக்கு பணம், உனக்கு எவ்வளோ பணம் வேணும் நான் தரேன்னு சொல்லு அப்படின்னாரு. இல்லை சூப்பர் ஸ்டார், எனக்கு பணம்லாம் வேணாம் அப்படின்னு அவர் அகோரி மூஞ்சியை பார்த்துருக்காரு. அகோரி சூப்பர் ஸ்டாரை பார்த்து, ருத்ராட்சரம் காணாமல் போயிட்டு அது கிடைக்கும் போ அப்படின்ட்டார். அவர் இங்கேருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கார் ஒரு குகைக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு அந்த அவரோட சூப்பர் ஸ்டாரோட ருத்ராட்சரத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. இது தாங்க அகோரிகள் பவர். அகோரிகள் காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அகோரிகள் தங்கள் வாழ்க்கையை முற்றும் துறந்தவர்கள். மனித வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டவர்கள். மனிதர்கள் செய்ய முடியாத சில விஷயங்களை செய்து முடிக்க முடியும் என்று நினைத்து அதை செய்து காமிப்பவர்கள் தான் அகோரிகள். சிவனின் உருவமான பைரவரையும் வீரபத்திரையும் வழிபடுவர். ஏன்னா இதெல்லாம் அகோர உருவங்கள். அதனால தான் அவர்கள் தங்களை அகோரி என்று அழைக்கிறார்கள். அகோரி அல்லது அகோரா சாதுக்கள் என்பவர்கள் வட இந்திய சைவ சமய சாதுக்கள். கங்கை ஆற்று கரையில் வாழும் சைவ சமய ஆன்மீகவாதிகள். இவர்கள் மனிதநேயமும் கொன்ற மனிதர்களின் மாமிசத்தை சாப்பிடுவார்கள். இவர்கள் பழக்க வழக்கங்கள் மற்றும் சம்பிரதாயம் மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவை. இவர்கள் இந்து சமயத்தின் கோர சாதுக்கள் ஆவார்கள். இவர்களில் சிவரின் கோர ரூபமான பைரவரை வீரபத்திரையும் வழிபடுவர். மனித கபால ஓட்டில் உண்பதும் குடிப்பதும் இவர்களுடைய தினசரி நடவடிக்கை ஒன்றாகும். உடலுக்கு ஆடை எதுவும் அணியாமல் மனித எலும்புகளையும் ஆன மாலையை இடது கையில் மண்டை ஓட்டையும் வலது கையில் மணியையும் கொண்டு திரிந்து இவர்களுடைய அடையாளமாகும். இவர்கள் இந்து சமய ஆன்மீகவாதிகள் என்றும் இப்படி நிர்வாணமாக இருப்பது ஒரு வகையில் கடவுள் பக்தி என்றும் சில அகோரிகள் கூறார்கள். சில புராண கதைகளும் உண்டு. சில ஆதாரங்கள் இல்லாத செய்திகளும் கதைகளும் அகோரிகளை குறித்து இருக்கிறது. காசி நகரத்தில் இவர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள். கும்பமேளா என்னும் விழாவின் போது நாடெங்கும் உள்ள அகோரிகள் ஒரு இடத்தில் திரண்டு இறைவனை நோக்கி வழிபடுவார்கள். அகோரிங்க எந்த காசுக்கும் பணத்துக்கும் ஆசைப்படாதவங்க. தன் வாழ்க்கையை துறந்து வந்தவங்க. அவங்க எப்படிங்க பணத்துக்கு ஆசைப்படுவாங்க?